ஹாய், ஹலோ மக்களே. நீங்க மதுரையில மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா? அங்க இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்களா? உண்மையிலேயே அங்க நைட்ல தான் ஃபிஷ் எல்லாம் வரும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மற்றபடி நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குறத விட இங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அப்படிதான் நான் கொடுவா மீன் வாங்கினேன். அந்த ஸ்லைஸ் பண்றாங்க பாருங்களேன், ரொம்ப அழகா ஸ்லைஸ் பண்றாங்கல்ல. ஸோ அப்படியே ஸ்லைஸ் பண்ணிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. நைட் வந்து போகணுமே அப்படின்னா சம்டைம்ஸ் தூக்கமா வரும். சரி, அதெல்லாமே மீறி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு பாருங்க. எல்லாமே குவியல் குவியலா போட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது வந்துட்டு மீனா என்ன அப்படிங்கிறது அவ்வளோ குவியலா ஃபுல்லாவே குவிச்சு வச்சிருப்பாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சில பேர்லாம் கடல்ல இருந்து புடிச்சிட்டு வருவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க சில பேர் சொல்லுவாங்க, "இதெல்லாம் ஐஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரெஷ் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்க வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு அங்க போயிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இன்னொன்னு கொஞ்சம் நம்மளுக்கு காசு கம்மியாவுமே அது கிடைக்கும். அதனால நேத்து நைட்டு வந்துட்டு போயிட்டு, அப்படியே என்னமோ தெரியல, ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஆட்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க. ஆனா நெறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷ் வந்து ஒரு ஒரு மாதிரி வேறு வேறு மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு மீனும், அதுக்கப்புறம் சாலையும் இருந்துச்சு, மத்தியும் இருந்துச்சு. மத்தியும் வாங்கியாச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கடைகள் இருக்கு. அ அந்த மாரி நமக்கு வந்து எந்த கடையில வாங்கலாம் அப்படிங்கிறத நம்பளே பார்க்கலாம். எந்த ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எது வாங்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இது நைட்டா பகலா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஜனங்கள்லாம் அப்படியே முழிச்சு ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ தூங்காம நான் போனதுனால கண்ணெல்லாம் அப்படியே முடிச்சு எனக்கு தூக்கமா வர மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அப்படியே ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு அங்கே கட் பண்ணுறதுக்காக அந்த சைடில் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து ஃபிஷ்ஷை கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப அந்த அது அந்த செதில் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபிஷ் இங்கே பாருங்க, அந்த விரால் மீன் இருக்கும்ல, அந்த விரால் மீனுக்குள்ள அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கு. நடந்து போகும்போது அப்படியே நம்ம மேலே துள்ளி வந்து விழுந்துரும் போல இருக்கு. அந்த மாதிரி விரால் மீனும் இருக்கும். ஸோ அதுவும் கூடமே நல்லா தேய்ச்சு அந்த மாதிரி க்ளீனாக அதை வந்து வாஷ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இங்க நெறைய ஃபிஷ்ஷஸ்ல இருக்கு. எனக்கு அதில எல்லாரோட அந்த ஃபிஷ்ஷோட பேர் எல்லாமே தெரியாது. ஸோ அப்படியே எல்லா ஃபிஷ்ஷும் அ நாங்க வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டு, அ வேற ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத பார்த்தேன். ஒண்ணும் இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு, அ அப்படியே ஃபிஷ்ஷ கட் பண்றதுக்காக அந்த பக்கமா போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே வந்து மார்க்கெட்டோட பின்பக்கத்தில வந்துட்டு இந்த ஃபிஷ் எல்லாம் கட் பண்ற ஏரியா இருக்கும். ஸோ அங்க தான் வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தாக்கா, இங்க வந்து கிளி மீன் நீங்க பார்த்துருக்கீங்களா? அது கொஞ்சம் அப்படியே கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ் வந்து கேட்டோம். பட் அது சேல் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னாங்க. பட் கிளி மீன் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பாக்ஸா ஃபுல்லா அப்படியே ஃபிஷ்ஷஸ் தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த ஃபிஷ் எல்லாமே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்படியே வந்துட்டு ஃபுல்லா ஆட்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மி. சாட்டர்டேஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ரஷ்ஷா இருக்கும். ஸோ அப்படியே வாங்கிட்டு எங்களோட இத பாருங்க, கொடுவா மீன் கட் பண்ணிட்டேன். அ அ 2 கேஜி வாங்கியிருந்தேன். ஸோ எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படிங்கிறதுக்காக கொடுவா மீன் வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு அழகா அது பாருங்க, இந்த தம்பி வந்து அழகா கட் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஸோ அப்படி வந்துட்டு நீங்க வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கிற இந்த மீன் மார்க்கெட்டு போயிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மதுரையில கிடைக்கிற எல்லா ஸ்பெஷலான விஷயங்களும், முக்கியமான விஷயங்களும் நான் வீடியோவா, ஷார்ட்ஸா குடுத்துருவேன். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மதுரை பத்தின எல்லா தகவலுமே நான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணிடுவேன் மக்களே. ஸோ என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கூட நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா, ஏதாவது குறைகள் இருந்தாலும் நிறைவு பண்ணிக்கலாம். தேங்க் யூ.